பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு இதை பேசியிருக்கான் பாருங்கள் இந்த சீமானு. இவன் இந்த வாட்டி தேர்தலில் நின்னதுனால தான் காரைக்குடிங்கிற ஒரு ஊரே தெரிஞ்சிச்சுங்கிறான். ஆனால் எவ்வளோ பெரிய தைரியமாக இவன் பேசுகிறான்னா, அப்போ எந்த அளவுக்கு தமிழக மக்களை முட்டாளாக நினைக்கிறான் பாருங்கள் இந்த சீமானு. இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு மாதத்துக்கு 1000 ரூபான்னா 1000 பேர் போட்டான்னா 1 கோடி ரூபா. இந்த 1 கோடி ரூபா பார்த்தோன்னா ஒரு மாதத்துக்கு 1 கோடி ரூபான்னா இவன் எவ்வளோ பெரிய ஒரு பிளான் பண்ணுறான் பாருங்க. சினிமாவில் சோத்து கூட வழி இல்லாமல் இருந்தவன் இன்றைக்கி பார்த்தோன்னா 2 கோடி ரூபாய்க்கு பென்ஸு காரு. ஆமாம், ஏன்னா ஒரு நடிகைக்கிட்ட நல்ல வயிற்று பசிக்கும் உடல் பசிக்கும். இவருக்கு ஒரு பைத்தியக்காரி கூட பல வருஷமாக இவன் இருந்துக்கிட்டு இன்றைக்கி அரசியல்னு ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துக்கிட்டு பல நாள் பார்த்தோன்னா நாத்திகம் பேசிக்கிட்டு பெரியார் ஈவேர ராமசாமியை வச்சு பேசிக்கிட்டு இப்போ பார்த்தோன்னா அந்த ஆளை போட்டு திட்டிக்கிட்டு கிடக்குறான். ஏன்னா இங்கே மெஜாரிட்டி இந்துக்கள் அதிகமாக இருக்கனால நாத்திகம் பேசினா நம்ம சோறு தின்ன முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தா எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள் இந்த சீமானு. இதில் வேறு இவனுக்கு சப்போர்ட்டு வேறு பண்ணணுமா. ஏதோ சோத்துக்கு வழி இல்லாமல் என்ன தான் கொண்டு போகிறான்னு தெரியல இவன் செத்து. இப்போ எவ்வளோ பெரிய ஒரு பேயாக இருப்பான் பாருங்கள் இவன் இந்த சீமானு. 1000 ரூபா மாதம் அக்கௌண்ட்டில் போடுங்க. 1000 பேர் போட்டாச்சுன்னா என்னாச்சு? 1 கோடி ரூபாங்க. ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ஒரு மாதம் வேலை செஞ்சால் கூட இவ்வளோ சம்பாதிக்க முடியாதுங்க. ஒரு முதலமைச்சர் தினம் போய் இன்றைக்கி இதில் உட்காந்தா கூட 2 லட்ச ரூபா தான் சம்பளம். இப்போ எப்படிப்பட்ட இவன் கிரிமினல் கேடியாக இருப்பான் பாருங்கள். இவனை மாதிரி ஒரு பணப்பேய் உலகத்தில் எவனுமே பொய் சொல்கிறதுல வாய் கூசாமல் இவன் பொய் பேசுகிறான்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு கேவலமானவனாக இருப்பான்னு. இவன்லாம் என்ன ஜென்மங்க இவன்லாம். இதுக்காக பாவம் எத்தனை இளைஞர்கள் பைத்தியக்காரத்தனமாக இவன் பேச்சை கேட்டு பைத்தியக்காரன் மாதிரி அலையிறானுங்க. இப்படி பேசி தாண்டா ஈவேராலேருந்து அண்ணாதுரையிலேருந்து இந்த கருணாநிதியிலேருந்து நாசமாக்கி தமிழகமே நாசமாக போச்சுடா. கொஞ்சமாவது இளைஞர்கள் கொஞ்சம் திருந்துங்கடா. ஏவன் நல்லவன் கெட்டவன் அதை பார்த்து கொஞ்சம் இது பண்ணுங்க. ஜாதி மதத்தை வச்சாடா நீங்கள்லாம் ஒரு மனிதனுக்கு தகுதி தராதரம் பார்ப்பீங்க. திறமையை பார்த்து தகுதி தராதரம் பாருங்கடா. இளைஞர்கள்லாம் படு கேவலமாக போச்சு. இந்த தமிழகமே போதைக்கு அடிமையாகி மதுவுக்கு கொடுமையாக இதாகி இன்றைக்கி இளைஞர்கள்லாம் படு கேவலமாக போயிட்டாங்க. ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. தமிழகம் இவ்வளோ கேவலமாக போச்சு. எப்படிப்பட்ட தமிழ் இந்த உலகத்திலே முதல் மொழி எப்படிப்பட்ட ஒரு இது ரொம்ப மனவேதனையாக இருக்குது. எப்படியெல்லாம் இந்த அரசியல்வாதிகள் இந்த தமிழக மக்களை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி நம்மளாம் சிந்திக்கணும் கொஞ்சமாவது.